ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிஆர் ரேங்க் தான் போக போகிறோம். பிஆர் ரேங்க்கில் வந்து எந்த சேலஞ்ச்லாம் பண்ணலை. அதாவது நம்ம ஏற்ற போகிறோம். எவ்வளோ அதிக நேரம் சர்வே பண்ணணும், அதான் நம்ம சேலஞ்சு. அதை கூட நம்ம சேலஞ்சாக பண்ணலாம். ஆமாம், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் நினைப்பீங்க என்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தானே அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை. நான் பிளெயினில் இருக்கும்போது ஒன்று நடந்துச்சு. எனக்கு அப்படியே சிரிப்பாக போச்சு. என்ன அதுனா, பிளெயினில் வந்து யாரையுமே நம்ம வந்து அடிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், யாரையுமே வந்து அங்கேயே கொல்ல முடியாது. அப்போ வந்து கொல்ல முடியாதுல்ல. ஆனால் நான் பார்த்த இடத்துல ஒரு கிள்ளி இருக்கால, அவள் வந்து அப்படியே மண்டையை போட்டு கிடந்தா. எனக்கு எப்படா நடந்துச்சுன்ற ஒரு வகையில் யோசிச்சுருந்தாலும், அப்போ எப்படா நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இடையில சிரிப்பு வந்துடுச்சு. எப்படா கொண்டு ஆள் கிடக்குற. அப்போ பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தாலும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஓடிருந்தேன். அவனை போட்டுட்டு லூட் அடிக்க வந்தார் தலைவர். அவரையும் முடிச்சிட்டேன். ஆமாம், நமக்கு ஃபஸ்ட் லெவல் கன்று இருக்கும். நமக்கு நல்லா கில்லு எடுக்க முடியுது. இந்த இப்போ வந்து நம்ம எவ்வளோ நேரம் சர்வே பண்ணுறோம் அதான் இதில் வந்து. அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கண்ணுக்கு பதில் எனக்கு நான் MP40 எடுத்துக்கிடுவேன். ஓகே, இவே நான் வச்சுருக்கேன். என்ன சொல்கிறாங்க? முடிச்சாங்க, போங்கங்க, முடிச்சாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. எப்படா வந்துச்சு? எங்கள் ஒரு லைஃப்பில் இருந்துருக்கும் போல், எனக்கு தெரில. ஆனால் என்ன பிரயோஜனம், நம்ம வந்து தோற்றுட்டோம். இதே அந்த லைஃப் இல்லைனா என்ன ஆயிருந்தோம், நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்துருக்க மாட்டோம். என் லூட்டு ஃபுல்லாக போச்சு. இங்கே தானே நான் இறங்கினேன். என் லூட்டு ஃபுல்லாக போச்சு. ஐயோ, ஓட்டுக்கு பார்த்தியானா அவ்வளோ இறங்கிறதுக்கு முன்னாடியே கொண்டுருவானே. நம்ம அங்கே ஒரு லூட்டு பாக்ஸ் இருக்குது, அதில் போய் ஓசியை பொறுப்போம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடியே போட்டுட்டோம். இருந்தாலும் யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏறவே மாட்டேங்குது லைக்கு. அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணால் மட்டும் போதும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அப்புறம் நிறைய சேலஞ்ச் கமெண்ட்டில் கொடுங்க. எவ்வளோ அப்படி சொல்லிவிட்டு, ஆனால் யாருமே சேலஞ்ச் கொடுக்க மாட்டேங்க. எனக்கு முதல்ல வருத்தமாக இருக்கும். அப்புறம் வந்து இங்கே டோக்கன் கிடந்துச்சு, அதுக்கப்புறம் ஷார்ட் கன்லாம் கிடந்துச்சு. அப்போ தான் யோசிச்சு ஷார்ட் கன் எடுத்துக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு. இந்த ஷார்ட் கன்னா அப்புறம் தான் பார்த்தேன் அது வந்து பிஸ்டல் வகையை சேர்ந்த ஷார்ட் கன்னு. ஓகே, இப்போ நமக்கு வெண்டிங் மிஷின் கண்டிப்பாக வேணும். வெண்டிங் மிஷின் இருந்தாலே நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். இங்கே இருந்துச்சு அந்த ஷார்ட் கன்னு. ஓகே, நமக்கு வெண்டிங் மிஷின் எங்கே தான் கிடைக்குன்னு தெரில. இந்த ஷார்ட் கன் தான் எனக்கு வேணும். நான் ஷார்ட் கன் தான் சொல்லுவேன். ஐயோ, இந்த கன்று எடுத்துக்கலாம். ஓகே, மேலே போனால் சிப்பு கிடச்சிச்சு இந்த கன்று. ஓகே, சிப்பை வச்சு ஒரு லெவலப் பண்ணிக்கிட்டோம். இன்னும் நமக்கு 2 சிப்பு இருந்தால் நம்ம லெவலப் பண்ணிடலாம் ஃபுல்லாக. 3rd லெவலு. இங்கே யாரும் உட்காந்துருந்தாங்க. பயந்தே போயிட்டேன். ஓகே, நமக்கு லாங் ரேஞ்சு கன்று இருக்குது, ஷார்ட் ரேஞ்சு கன்று இருக்குது. அப்புறம் ஓசியில் ஒரு கத்தி கிடந்துச்சு. ஓகே, இங்கேருந்து விடியில் பார்க்க என்ன அழகாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இங்கேயே நின்றுட்டு இருந்தோம் நம்ம மறுக்கே ஆயிடுவோம். எவனாச்சும் மண்டே சேர்த்து வச்சு கொடுப்பாரு. ஓகே, இன்னமும் சில பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகே, இதுலேருந்து ஏதாச்சும் சிப்ஸு இல்லை சிப்புச்சி அப்கிரேட் சிப்பு இல்லை, நான் போய் அது சிப்ஸுன்னு இருக்கேன். ஓகே, நமக்கு பேக்கு தேவை. பேக்கெலாம் நான் இங்கே காலான்னு சுட ஆவுடா. எங்க ஒரு நூலுங்க நான் செத்துருப்பேங்க. இப்போலாம் சூப்பர் மெடிக்கிட்டு எல்லாமே வச்சுருந்தேன் தலைமை எனக்காக. மெடிக்கிட்டு எடுத்துக்கோ. எங்கோ நான் மிரண்டுட்டேங்க. இந்த காரில் வந்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. நான் கூட என் காளான் இருக்கவும் காளானை பொறுக்கலான்னு நினச்சேன். எங்கடா காளானை காணாடே? காளானை காணா. இந்த இருக்குது காளான், நம்ம எப்பவுமே எடுத்துக்குவோம். நான் காளானை பொறுக்க வந்தால் இவன் வாட்டுக்கா என்னை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஓகே வாங்க மெடிக்கிட் போட்டுக்கலாம். ஓகே எல்லாம் போட்டுக்கிட்டாச்சு. திடீர்னு பதட்டமாகி அடித்ததுனால அவன் குழப்பிடுச்சு. அப்புறம் க்ளோவால் போட்டுட்டு அப்புறம் அடித்தனால அது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே நம்ம நிறைய நேரம் சர்வே பண்ணோம்னா நம்ம கோல்டு 3 போகலாம். ஆனால் எவ்வளோ போயாவே அடித்தாலும் இப்போலாம் கம்மியாக தான் ஏறுது. நம்ம ஷெல்டரை வந்து ஒழுங்காக பராமரிக்கணும். அப்போ தான் அது நம்மளை காப்பாற்றோம். என்ன சாப்பிட முடியுது? என்னங்க சாப்பிட முடியுது? ஓகே எனக்கு தெரில, ஆனால் சாப்பிட்றேன். ஓகே அங்கே நான் ஒரு ஆளை பார்த்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கோப்பு பார்த்தீங்களா வித்தியாசமாக இருந்துச்சு. இது என்ன வகை ஸ்கோப்னு எனக்கு தெரிலை. ஓகே அங்கே ஒரு ஆள் பார்த்தேன். ஓகே தலையை செத்துட்டியான். ஓடுறான் தக்காளி. ஆள் மண்டையும் பறி இருங்க. அவன் அங்கேயே உயிரோடு வரைக்கும். ஓகே அங்கே ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா வாங்கண்ணா. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆள் இருந்திருக்கேன். இங்கே வரைக்கும் நகர்ந்து போய் அங்கே இதை போட்டுட்டு நம்ம இப்போ உள்ளுக்கு ஓடிடலாம். இன்னும் 9 பேர் தான் இருக்காங்க. எங்கே நம்மளை அடிக்கிறாங்க அவன். போச்சு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து தானே ஆகணும். தொலையும் ஓடுறேன். ஓகே எஸ்கேப் ஆகிட்டியா நாய். ஏன்டா என் உயிரை போட்டு இப்படி வாங்குறீங்க? இங்கே தொலையாண்டா. ஓகே உள்ளுக்கு வந்து நம்ம 6 கடந்திருக்கு. ஓகே நம்ம பார்த்துட்டா தலைவர் உள்ளுக்கு இருக்கோன்னு தெரிஞ்சிருச்சோ. அவன் அங்கே தான் இருக்கார். எங்கே இருக்கேன்? ஆளை காணோம். நான் ஒன்றும் க்ளோவாலே போடலடா. நீ எங்கே இருந்துடா போடுற? அது உனக்கு தானே நான் போடணும். ஓகே தலைவன் ஆளை காணோம். மண்டே ஆகிட்டானோ. ஐயோ அடுத்த சோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு காப்பாற்றுங்க அப்பா எனக்கு காப்பாற்றுங்க. ஓகே இப்போ நம்ம இங்கேருந்து போகலன்னா அடுத்து நம்ம தான் மறுக்கை ஆகும். இன்னும் அவன் எங்கே தான் இருக்கான்? ஏய் அவனை பார்த்துட்டேன். நான் ஏன் என்னையவா கொள்ள பார்க்குற? எங்க அவன் நம்மளையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தப்பிப்போம். முடியாத வரைக்கும் பட்சத்தில் இப்போ மட்டும் கொண்டு செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு நிம்மதி. நின்று அப்போ நீ நின்றுச்சு. இப்போ தலைவன் வந்து இங்கே ரூட்டு போகிறக்கு வந்தேன்னா நமக்கு வசதி. ஓகே இந்த மாதிரி வெளிவட்டமாக நிற்காம நம்ம ஏதாச்சும் ஒரு வீட்டோட நோக்கி உள்ளுக்கு போயிடலாம். நம்மகிட்ட இப்போ ஷார்ட் ரேஞ்ச் இருக்கிறனால தான் நம்ம வந்து இப்போ வந்து தப்பிச்சுட்ருக்கோம். இவ்வளோ நேரம் சர்வே பண்ண முடியுது. அது மட்டும் இல்லைன்னா நம்ம அப்போதே செத்துருப்போம். ஓகே நம்ம ஃப்ரெண்டு ஆளை காணோம். நீ யாரா வேணும்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லை, அந்த எனிமி தான். அவனை தான் நான் இப்போ ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கேன். எங்கே வெளியே தானே இருக்கியா? பார்த்துட்டியானா?
எங்கே நின்று அடிக்கிறியான்? சவுண்டு மட்டும் வருது. எங்கண்ணா நிற்கிற? ஓகே, நம்ம லாஸ்ட் டவுன் போய்க்கலாம். இன்னும் 3 பேர் தான் இருக்காங்களா? ஓகே, அதில் அந்த மங்கி மண்டை ஒன்று நம்மளை தேடி வெறி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கே இருப்பானே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் சர்வே பண்ணது எவ்வளோ பெருசு தெரியுமா? இது வரைக்கும் நான் 2 வாட்டி தான் இப்படி சர்வே பண்ணியிருக்கேன். ஏற்கனவே அதை ஒன்று போட்டிருக்கேன் சர்வே பண்ணதை. பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, அடுத்ததும் ஷார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன எவனுமே வரல. ஓகே, நம்ம ஒரு மலை பக்கம் போய் ஒழிஞ்சிக்கலாம். நம்மனா இந்த நேரம் பார்த்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. டேய், எங்கே இருந்தாலும் சொல்லிவிடும். எங்கே இருக்கான்? போச்சு, நம்ம சத்துட்டோன்னு நினைக்கிறேன். எங்கே ஆள் இருக்கானே தெரில. ஓகே, யார் எங்கே எந்த இருக்காங்களா? ஓகே, எல்லா பக்கமும் ஆள் இருக்காங்க. 2 ஆளும் பார்த்துட்டேன் நான் வந்து. ஹலோ, ஓஹோ, கிரெனேடு தூக்கி போடுறாங்க. நம்ம செத்துட்டோம். முடிச்சிட்டோம். ஓகே, இதே மாதிரி தான் நான் எல்லா போயும் தோற்றுக்கிட்டு இருக்கேன். வட்ட லாஸ்ட் பிளேயர்கிட்ட போய் தோற்றுட்டே இருக்கேன். அப்போ மட்டும் நான் க்ளோவல் போட்டிருந்தேன்னா நேரம் நான் ஜெயிச்சிருந்திருப்பேன். ஓகே, நம்ம 3 வாங்கிட்டோம், கோல்டு 3. இங்கே பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அர்வின். பாய். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.